நமக்கு மூட்டு வலி பிரச்சனை இருக்கும்போது நமக்கே சரியாமல் நம்ம செய்யக்கூடிய 5 விஷயங்கள்னால நம்மளுடைய முட்டு வலி ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்குது. அதாவது நமக்கு பெயின் வரக்கூடிய காரணங்களை நமக்கே தெரியாமல் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்படி நம்ம காமனாக பண்ணக்கூடிய 5 மிஸ்டேக்ஸ் என்னென்ன, இந்த 5 மிஸ்டேக்ஸையும் கரெக்டான முறையில் ஓவர் கம் பண்ணி நம்மளுடைய முட்டு வலியை எப்படி கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் சயின்டிஃபிக் எவிடன்ஸோட இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க. ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் அயன்மேன் ஷேக். நான் 2 டைம்ஸ் அயன்மேன் ஈவென்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு அல்ட்ரா சைக்கிளிஸ்ட், காஷ்மீர் டு கன்னியாகுமரி சைக்கிளிங் நான் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர். இப்போ NISMல சர்டிஃபைட் பர்சனல் ட்ரெயினர் கோர்ஸும் படிச்சிருக்கேன். ஸோ உங்களுடைய முட்டு வலி ஸ்கோர் எவ்வளவு, அதாவது 0லேருந்து 10க்குள்ளே உங்களுடைய முட்டு வலி எவ்வளவு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். நான் ஒரு சர்டிஃபைட் பர்சனல் ட்ரெயினர் தானே தவிர நான் ஒரு டாக்டர் கிடையாது. ஸோ உங்களுடைய முட்டு வலி ஸ்கோர் 6க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு மெடிக்கல் டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவங்களுடைய கைடன்ஸ் மூலியமாக உங்களுடைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது என்றைக்குமே பெட்டர். ஃபஸ்ட்டு நம்ம காமனாக செய்யக்கூடிய மிஸ்டேக்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய நீ ஜாயிண்ட்டோட அனாட்டமியை பற்றி லைட்டாக தெரிஞ்சுக்குருவோம். நம்மளுடைய தொடையில், அதாவது நம்மளுடைய நீ ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 2 முக்கியமான போன்ஸ் இருக்குது. ஒன்று ஃபீமர் போன் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று டிபியா. அதாவது நம்மளுடைய இந்த தொடையை ஒட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபீமர் போன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய முழங்கால் ஜாயிண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த போனை டிபியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் கனெக்ட் பண்ணக்கூடிய இடத்துல நம்மளுடைய அந்த நீ கேப் இருக்கும். இந்த முட்டி சிப்பின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நீ கேப் இருக்கும். இந்த டிபியா அண்ட் இந்த ஃபீமர் இது ரெண்டும் ஒன்னோட சேரக்கூடிய இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா போனும் உரசிச்சு அப்படின்னாலே அங்கே தேய்மானம் நடக்கும். ஸோ இந்த தேய்மானம் நடக்காமல் இருக்கிறதுக்காக இயற்கையாக நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிற ஒரு மெம்பரின் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்டிலேஜ். அதாவது நம்ம எப்படி ஒரு பைக்கில் செயினில் நம்ம ஆயில் போட்டோம் அப்படின்னா அந்த செயின் ரொம்ப நாளைக்கு ஒர்க் ஆகும். அதே மாதிரி நேச்சுரலாக நமக்கு போடக்கூடிய ஒரு ஆயில் தான் இந்த கார்டிலேஜ். அது இந்த ஜாயிண்ட்டில் கரெக்டாக இந்த 2 போனும் உரசாத அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த கார்டிலேஜுக்கு பிளட் சப்ளை எப்போவுமே கிடையாது. அப்போது தனக்கு தேவையான நியூட்ரிஷன் இந்த கார்டிலேஜுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்களா, இந்த கார்டிலேஜ் எப்போல்லாம் மூவ்மெண்ட்டில் இருக்கோ அப்போ தான் இதுக்கு தேவையான வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், அந்த நியூட்ரிஷன் எல்லாமே கிடைக்கும். ஸோ இது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்பாஞ்ச் சும்மா இருந்துச்சு அப்படின்னா அதில் ஏதாவது தண்ணி உள்ளே போயிட்டு வருமா அப்படின்னா வராது. இதுவே அந்த ஸ்பாஞ்சை நம்ம ஸ்குவீஸ் பண்ணும்போது அதில் உள்ளே இருக்கக்கூடிய தண்ணி வெளியே வரும். மறுபடியும் நம்ம ஸ்குவீஸ் ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வெளியே இருக்கக்கூடிய தண்ணி திருப்பி உள்ளே போகும். ஸோ இந்த மாதிரி இந்த கார்டிலேஜும் எந்த அளவுக்கு அதிகமாக மூவ்மெண்ட்டில் இருக்கோ அந்த அளவுக்கு இதுக்கு தேவையான நியூட்ரிஷன் வெளியிலேருந்து உள்ளே போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த கார்டிலேஜுமே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஒரு பேசிக் கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போது நம்ம நீ பெயின் வர்றதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அல்லது நீ பெயின் வந்ததுக்கப்புறம் நாம் செய்யக்கூடிய 5 மேஜரான மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம். 5வது மிஸ்டேக், நம்ம எல்லாருமே காமனாக பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு முட்டு வலி வந்த உடனே நம்ம பண்ணக்கூடிய முதல் விஷயம் நம்ம ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவோம். அதாவது முட்டில் பெயின் இருக்குது, ஸோ இந்த முட்டை நம்ம அசைச்சோம் அப்படின்னா நமக்கு பெயின் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்மளாம் நினச்சிக்கிட்டு நம்ம இந்த முட்டுக்கு அதிகப்படியாக ரெஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனால் இந்த ரெஸ்ட் கொடுக்கும்போது என்ன பிரச்சனை நடக்குது, நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, நம்மளுடைய கார்டிலேஜ், அதாவது இந்த கார்டிலேஜ் வீக்னஸாக இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த முட்டு வலியே வருது. அப்போது இந்த கார்டிலேஜ்க்கு நம்ம ரெஸ்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கார்டிலேஜில் மூவ்மெண்ட்டே இருக்காது. அப்போ இதுக்கு தேவையான நியூட்ரிஷன் அதுக்கு ப்ராப்பரான முறையில் கிடைக்காமையே போயிடும். ஸோ ஏற்கனவே அதுக்கு நியூட்ரிஷன் கம்மியாக இருக்கிறதுனால தான் அந்த முட்டுக்கு பெயினே வருது. மறுபடியும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு மூவ்மெண்ட்டே கொடுக்காம திருப்பி அதுக்கு நியூட்ரிஷன் கிடைக்காத மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதனால் நம்மளுடைய பெயின் குறையுதோ இல்லையோ நம்மளுடைய முட்டு வலி இன்னுமே நம்ம ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம எப்போவுமே ரெஸ்ட்டில் இருந்துட்டு மறுபடியும் அந்த காலை மூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இன்னும் அந்த பெயின் ஜாஸ்தி ஆகிட்டு தான் போகும். அதுக்காக நம்ம மூட்டுக்கு மூவ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீங்கள் ரன்னிங் பண்ணவோ அல்லது ஸ்கிப்பிங் இந்த மாதிரி குதிச்சு பண்ணுறக்கூடிய ஒர்க் அவுட்ஸ், இந்த மாதிரி ஹெவியான ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ண தேவையில்லை. சிம்பிளான மூவ்மெண்ட்ஸ், அதாவது நம்ம சேரில் உட்காந்து எந்திரிக்கிறது அல்லது ஏதாவது ஒரு சப்போர்ட்டை பிடிச்சிக்கிட்டு நம்ம உட்காந்து எந்திரிக்கிறது, லைட்டாக வாக்கிங் பண்ணுறது, மாடிப்படியை ஒரு சப்போர்ட்டோடு ஏறி இறங்குறது, சைக்கிளிங் மாதிரியான சிம்பிளான ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி முட்டுக்கு லோடு வராத அளவுக்கு சின்ன சின்ன நம்ம ஒர்க் அவுட்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாலே நம்மளுடைய கார்டிலேஜ் மூவ்மெண்ட்லேயே இருக்கும். அப்போ அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் கரெக்டான முறையில் கிடைக்கும். இது மூலியமாக நம்மளோட கார்டிலேஜ் ஸ்ட்ரெங்தன் ஆகிறதுனால இந்த முட்டு வலி பிரச்சனையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுறதுக்கு இந்த சிம்பிளான மூவ்மெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து 4வது மிஸ்டேக், நமக்கே தெரியாமல் நம்ம காமனாக பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபுட்வியர். ஸோ நம்ம காமனாக போடக்கூடிய செருப்பு, இந்த மாதிரி செப்பல் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய சோல் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். அதாவது நம்மளுடைய கால் எந்த இடத்துல போய் படுதோ அந்த இடம் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ நம்மளுடைய சோல் ஃப்ளாட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கால்கள் ப்ரோனேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ரோனேஷன் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வீடியோவில் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி நம்மளுடைய கணுக்கால்கள் உள்நோக்கி இப்படி டில்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி உள்நோக்கி டில்ட் ஆகும்போது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோடைய கம்ப்ளீட் ரியாக்ஷன் நம்மளுடைய முழங்கால் ஜாயிண்ட்டுக்கு தான் வரும். ஸோ
நம்மளுடைய கால்கள் வந்து டில்ட் ஆகிட்டு இருக்கும்போது அந்த முழங்காலுக்கு வந்து அந்த ரியாக்ஷன் வரும்போது நம்ம அதிலே சேர்ந்து நம்ம நடக்கிறோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 5000 ஸ்டெப் நடக்கிறோம் அப்படின்னா, இந்த ரியாக்ஷன் வந்து 5000 தடவை நம்மளுடைய காலுக்கு வந்து மறுபடியும் வந்துகிட்டே இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு ஒரு சிவியரான ரியாக்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்க் சப்போர்ட் இருக்கிற மாதிரி நம்ம வந்து செருப்புகளை வந்து பயன்படுத்தணும். ஸோ இந்த ஆர்க் சப்போர்ட் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளுடைய பாதத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து லைட்டாக ஒரு மேடு மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்மளுடைய செருப்புகள்லையே. ஸோ இதை போட்டு நடக்கும்போது பார்த்தீங்களா, நம்மளுடைய ப்ரொனேஷன் ஆகிருக்கக்கூடிய நம்மளுடைய கணுக்கால் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஆகும். அப்போ முழங்காலுக்கு வரக்கூடிய லோடு வந்து கம்மி பண்ணலாம். இதுவே நீங்கள் ஷூ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இன்சோல் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே விற்கும். ஆர்க் சப்போர்ட்டட் இன்சோல் வந்து தனியாகவே வந்து நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கலாம். ஒரு 300லேருந்து 500 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ இது போடும்போது நம்மளுடைய இந்த பாதத்துக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஸோ நம்மளுடைய ப்ரொனேஷனை கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய கால்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக தரையிலேருந்து வரக்கூடிய லோடு வந்து கொஞ்சம் கிராஸாக போகாமல் ஸ்ட்ரைட்டாக வர்றதுக்கு இந்த இன்சோல் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஷூ போடுறவங்களுக்கு ஒரு முக்கியமாக இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. நம்மளுடைய ஷூவோட மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நீங்கள் எந்த கம்பெனி எந்த பிராண்டு ஷூவாக இருந்தாலும் சரி, ஒரு 500 அதிகபட்சம் ஒரு 600 கிலோமீட்டர் தான். ஷூ பார்க்குறதுக்கு வேணால் புதுசாக இருக்கலாம். அதோடைய மேலே இருக்கக்கூடிய அந்த சோல் எல்லாமே வந்து கொஞ்சம் ஷைனிங்காக பார்க்குறதுக்கு பலபலன்னு கூட இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு 500 அல்லது ஒரு 600 கிலோமீட்டருக்கு மேலே அந்த ஷூவை வச்சு நீங்கள் வாக்கிங்கோ ரன்னிங்கோ பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறமா அந்த ஷூவோடைய அந்த குஷன் வந்து ஓன் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். வெளியில் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தாலும் இன்டர்னலாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து டேமேஜஸ் வந்து ஜாஸ்தி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படிப்பட்ட ஷூவை வந்து நம்ம திருப்பி யூஸ் பண்ணும்போது மறுபடியும் நம்மளுடைய கால்களுக்கு வந்து பிரச்சனை தான். ஸோ உங்களுடைய ஷூவை வந்து ஒரு 500லேருந்து ஒரு 600 கிலோமீட்டருக்கு ஒருக்கா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறது ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. இன்னொன்று, ஷூக்கு உள்ளக்க இந்த மாதிரி ஆர்க் சப்போர்ட் இன்சோல் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளுடைய முழங்கால் பிரச்சனையில் வந்து அதிகப்படியான ரிலீஃப் வர்றதுக்கு இந்த ஒரு சிம்பிளான டிப் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூணாவதாக நம்ம எல்லோரும் பண்ணக்கூடிய பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு முட்டு வலி இருக்கும்போது மாடிப்படி ஏறி இறங்குறது வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பு ஏறி இறங்கும் போதும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முழங்கால்கள் வந்து பெயின் வந்து ஜாஸ்தி ஆகும். ஆனால் அப்படி நம்ம அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட பெயின் வந்து, அதாவது நம்மளோட முட்டு வந்து இன்னுமே வீக் ஆகிக்கிட்டே இருக்குமே தவிர அது வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகாது. ஆனால் மாடிப்படி ஏறி இறங்கினா பெயினாக இருக்கே, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஒர்க் அவுட் சொல்கிறேன். இந்த மாதிரி சவத்தில் சாஞ்சு நின்றுக்கங்க. உங்களுடைய கால்கள் வந்து ஒரு அடி 1.5 அடி கேப்பில் வந்து தரையிலேருந்து, அதாவது சவத்தை ஒட்டி நின்றுக்கிட்டு ஒரு 1.5 அடி கேப்புக்கு உங்களுடைய கால்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல இருந்துட்டு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உட்கார ஆரம்பிக்கணும். இதை வந்து வால் சிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சவத்தோட சப்போர்ட்டில் நம்ம உட்காரோம் பார்த்தீங்களா, அதனால் இது வந்து வால் சிட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நேரத்துக்கு வந்து அவ்வளோ தூரத்துக்கு வந்து கீழே போங்க. ஃபுல்லாக இந்த அளவுக்கு கீழே போகிறதுங்கிறது ரொம்பவே நல்லது. பட் ஸ்டார்டிங்கில் இந்த அளவுக்கு நீங்கள் கீழே போனீங்க, அதாவது நம்மளுடைய தரைக்கு நம்மளுடைய கால்கள் வந்து இப்படி ஹரிசாண்டில் இருக்கிற மாதிரி இந்த அளவுக்கு கீழே போனோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பெயின் ஜாஸ்தி ஆகும். அதனால் அவ்வளோ 90 டிகிரிக்கு போகாமல் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு கீழே போயிட்டு, அது லைட்டாக பெயின் பொறுக்கக்கூடிய அளவுக்கு இப்படி நம்ம கீழே போய் உக்காந்துக்கிட்டு ஒரு 15லேருந்து ஒரு 30 செகண்ட் வரைக்கும் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து அப்படி வாலோட சப்போர்ட்லேயே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே வந்துடணும். இப்படி ஒரு 10லேருந்து ஒரு 15 தடவை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணணும். இதை வந்து VMO ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. VMO அப்படின்னா வாஸ்கஸ் மீடியல் அப்ளீக். அதாவது நம்ம மாடிப்படி ஏறி இறங்குறதுக்கு நம்மளுடைய இந்த குவாட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மசில், அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மசில் தான் வந்து இந்த வாஸ்கஸ் மீடியல் அப்ளீக், அதாவது VMO அப்படிங்கிற ஒரு மசில். ஸோ இந்த மசில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகுதோ அப்போ நமக்கு மாடிப்படி ஏறி இறங்குறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம இப்போ வால் சீட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இப்படி வால் சீட் நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த VMO மசில் வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு இந்த வால் சீட் எக்ஸசைஸ் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெய்லி இந்த வால் சீட்டை நான் சொன்ன மாதிரி ஒரு 15லேருந்து ஒரு 30 செகண்ட் இப்படியே உட்காந்துட்டு ஒரு 10லேருந்து ஒரு 15 தடவை வந்து நீங்கள் இதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த VMO வந்து நல்லபடியாக ஸ்ட்ராங் ஆகும். இதனாலேயே உங்களுடைய மாடிப்படி ஏறி இறங்கும்போது வரக்கூடிய நீ பெயின் வந்து குறைக்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த மிஸ்டேக் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய இந்த ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய 88% மெம்பர்ஸ் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்து இந்த மாதிரி பயனுள்ள வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். அடுத்து ரெண்டாவதாக நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக், இது வந்து ஒரு ஹிடன் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு இது தெரியாதனால இதை பற்றி வந்து காமனாக நம்ம பேசுகிறதே இல்லை. அதாவது நம்மளுடைய முட்டு வலி அப்படிங்கும்போது நம்ம குறிப்பாக நம்மளுடைய இந்த முட்டு ஜாயிண்ட்டை மட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் நம்மளுடைய முட்டு ஜாயிண்ட்டை சப்போர்ட் பண்ணக்கூடிய மசில்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முட்டுக்கு மேலே, அதாவது நம்மளுடைய இந்த ஹிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹிப் மசில்ஸை வந்து நம்ம டார்கெட் பண்ணணும். இதை வந்து நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். ஸோ இந்த ஹிப்லையும் குறிப்பாக நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ண வேண்டிய 2 மசில்ஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய இந்த
அப்டக்டர் மசில்ஸ், அதாவது இந்த அவுட்ரு தைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த அப்டக்டர் மசில்ஸ், ரெண்டாவது நம்மளுடைய இந்த க்ளூட் மசில்ஸ். ஸோ இந்த 2 மசிலும் தான் வந்து நம்மளுடைய தரையிலேருந்து வரக்கூடிய இந்த ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து உள்வாங்கக்கூடிய ஒரு ஷாக் அப்சர்வர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த 2 மசில்ஸும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னாலே நம்மளுடைய முட்டுக்கு வரக்கூடிய லோடு வந்து டிராஸ்டிக்காக வந்து கம்மியாகும். ஏன்னா நம்ம தரையிலேருந்து வரக்கூடிய ஃபோர்ஸை இந்த 2 மசிலும் வந்து அதிகப்படியாக அப்சர்வ் பண்ணுறதுனால முட்டுக்கு வரக்கூடிய அந்த லோடு கம்மியாகும். ஸோ நம்மளுடைய முட்டு வலியுமே வந்து கம்மியாகும். ஸோ இந்த 2 மசிலையும் நம்ம எப்படி ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளான எக்ஸசைஸ் தாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ்க்கு பேர் வந்து கிளாம் ஷெல். ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் வந்து நீங்கள் படுத்துக்கோங்க. காலை வந்து கொஞ்சம் இப்படி ஒரு 90 டிகிரி இருக்க மாதிரி பெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய இந்த கால்களை வந்து இப்படி இது வந்து ஒட்டியாக இருக்கணும். பாதம் வந்து 2 பாதமும் ஒட்டி இருக்கணும். இப்போது இந்த முழங்காலை மட்டும் நம்ம வந்து இப்படி மேல் நோக்கி லிஃப்ட் பண்ணணும். லிஃப்ட் பண்ணி ஒரு 2 செகண்ட் வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஸ்லோவாக வந்து நம்ம கீழே இறக்கணும். ஸோ எப்படி இந்த ஒரு அந்த சிப்பியோட ஓடு இப்படி திறந்து மூடும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இது வந்து கிளாம் ஷெல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒர்க் அவுட் வந்து இப்படி ஒரு ஓப்பன் பண்ணி ஒரு 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு திருப்பி கீழே இறக்கும்போது ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, டக்குன்னு இப்படி போட்டுறாமல் நம்ம மேலே தூக்கும்போது 2 செகண்ட் ஆச்சா, மேலேருந்து கீழே போகும்போது ஒரு 4 செகண்டாவது நம்ம டைம் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி பொறுமையாக வந்து நம்ம இதை லிஃப்ட் பண்ணி ஒரு செகண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 4 செகண்ட் வந்து பொறுமையாக இதை வந்து கீழே இறக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு காலுக்கும் ஒரு 15 தடவை வந்து பண்ணணும். 3 செட் பண்ணணும். ஸோ 15 தடவை நம்ம பண்ணுறது வந்து ஒரு செட். ஸோ ஒரு காலுக்கு 15 முடிஞ்ச உடனே அப்படியே ஆப்போசிட் சைடில் வந்து டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு இப்போ இந்த காலில் வந்து ஒரு 15 தடவை இதே மாதிரி பண்ணுங்கள். ஸோ 2 கால்லையும் 15 பண்ணதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் வந்து ஆப்போசிட் சைடுக்கு போயிட்டு அதை ஒரு 15 பண்ணுங்கள். இப்படி மாற்றி வந்து நம்ம ஒவ்வொரு காலுக்கும் ஒரு 15 தடவை வந்து இந்த ஒர்க் அவுட் பண்ணணும். ரொம்பவே பார்த்தோம்னா ஒரு 5 நிமிஷம் தான் வந்து டைம் ஆகும். ஆனால் நம்மளுடைய இந்த அப்டக்டர் மசில் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அவுட்ரு தை மசில்ஸ், இந்த மசில்ஸை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு இந்த ஒர்க் அவுட் ரொம்ப சிம்பிளான ஒர்க் அவுட், ஆனால் ரொம்பவே வந்து ஒரு எஃபெக்டிவான ஒரு ஒர்க் அவுட். ஒருவேளை இந்த ஒர்க் அவுட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு எலாஸ்டிக் பேண்ட் வந்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, 2 கால்களுக்கு நடுவில் வந்து இப்படி வந்து நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இந்த எலாஸ்டிக் பேண்டை காலில் போட்டுட்டு இதே ஒர்க் அவுட் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ இப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம காலுக்கு வரக்கூடிய லோடு வந்து இன்னும் ஜாஸ்தியாகும். ஸோ நம்மளுடைய அந்த அவுட்ரு தை மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு இப்படி அடிஷ்னலாக எலாஸ்டிக் பேண்ட் போட்டுட்டு நம்ம இந்த ஒர்க் அவுட் பண்ணுறது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த எலாஸ்டிக் பேண்டோட லிங்க் வேணும் அப்படின்னா அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த பேண்டு வந்து உங்களுக்கு எந்த மாதிரி லோடு தேவையோ அந்த மாதிரி பேண்டை வந்து நீங்கள் வாங்கி இதை ரெகுலராக வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்தது நம்மளுடைய அவுட்ரு தை மசிலோட சேர்ந்து நம்மளுடைய இந்த க்ளூட் மசில்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி தரையில் படுத்துட்டு நம்மளுடைய கால்களை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கையை வந்து இப்படி தரையில் வச்சுட்டு நம்மளுடைய ஹிப்பை மட்டும் இப்படி லிஃப்ட் பண்ணணும். இது வந்து க்ளூட் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நம்ம ஹிப்பை லிஃப்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த க்ளூட் மசில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மசில்ஸ் வந்து நல்லா டைட் ஆகும். நல்லா பாருங்கள், இப்போ இந்த மசில்ஸ் வந்து நல்லா டைட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி லிஃப்ட் பண்ணி அதே மாதிரி தான் ஒரு 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு கீழே இறக்கும்போது ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக வந்து நம்ம இறக்கணும். இதுவுமே வந்து ஒரு 15லேருந்து ஒரு 20 தடவை வந்து ரிப்பீட்ஸ் வந்து பண்ணலாம். ஒரு 3லேருந்து ஒரு 4 செட்டு வந்து நம்ம இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்துக்கு இன்னொரு கால் மேலே போட்டுட்டு ஒரு காலுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி வந்து லிஃப்ட் பண்ணலாம். அப்போ நம்மளுடைய மொத்த ஹிப்போட வெயிட்டும் நம்ம க்ளூட்டோட ஒரு சைடுக்கு மட்டுமே வர்றதுனால நம்மளுடைய க்ளூட் மசில்ஸ் வந்து இன்னமும் ஸ்ட்ரெங்தன் ஆகும். ஸோ ஒரு காலுக்கு ஒரு 15-20 தடவை பண்ணதுக்கப்புறம் திருப்பி ஆப்போசிட் காலை வச்சு இதே ஒர்க் அவுட் வந்து நம்ம இப்படி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த 2 ஒர்க் அவுட்ஸையும் முதல்ல நம்ம சொன்ன கிளாம் ஷெல் அண்ட் இந்த க்ளூட் பிரிட்ஜ் ஒர்க் அவுட் இதை நம்ம ரெகுலராக பண்ணும்போது நம்மளுடைய நீக்கி வரக்கூடிய லோடை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த ஒர்க் அவுட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் நீ பெயினில் வந்து சீக்கிரமாகவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வர்றதை, அதாவது உங்களுடைய பெயின் கம்மியாகிறது வந்து நீங்களே ப்ராக்டிக்கலாக சில நாட்களே வந்து ஃபீல் பண்ணலாம். அடுத்து நம்பர் 1 மிஸ்டேக், நம்ம எல்லாருமே காமனாக பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எப்போ நீ பெயின் இருக்கோ அப்போ மட்டும்தான் நம்ம இந்த ஒர்க் அவுட் பண்ணுவோம். நமக்கு நீ பெயின் சரியானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுவோம். புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம வாயிலேருந்து ஒரு துர்நாற்றம் வருது அப்படின்னா நம்ம ப்ரஷ் பண்ணுறோம், ப்ரஷ் பண்ணோடனே துர்நாற்றம் போயிடுது. சரி, துர்நாற்றம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரஷ் பண்ணாமே இருந்தால் மறுபடியும் நம்மளுடைய வாயில் ஸ்மெல் வருது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நம்ம ஒரு நாளைக்கு ஒர்க் அவுட் ஒரு வாரம் 2 வாரத்துக்கு ஒர்க் அவுட் பண்ணுறோன்னா நம்மளுடைய நீ பெயின் வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். சரி, குணமாயிருச்சுன்னு சொல்லிட்டு விட்டோம் அப்படின்னா மறுபடியும் இந்த நீ பெயின் வர ஆரம்பிச்சிடும். ஸோ எப்படி நம்ம ரெகுலராக ஒரு நாளைக்கு காலையில் நேற்றும் ப்ரஷ் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த ஒர்க் அவுட்ஸ் ஒன்றும் இல்லை. நம்ம இதில் பார்த்ததே 3 ஒர்க் அவுட் தான். அதாவது வால் சிட் ஒர்க் அவுட் பார்த்தோம், அப்புறம் வந்து கிளாம் ஷெல் பார்த்தோம், அப்புறம் வந்து க்ளூட் பிரிட்ஜ் பார்த்தோம். இந்த 3 ஒர்க் அவுட்டையும் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கூட ஆகாது. ஆனால் இந்த ஒர்க் அவுட்ஸை நம்ம ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா
2 வாரத்தில் நம்மளுடைய நீ பெயின் வந்து கம்மியாகும். அதை விட முக்கியமானது நமக்கு கம்மியான நீ பெயின் வந்து திருப்பி வராமல் இருக்கிறதுக்கும், நம்ம வந்து அடுத்து ஒரு 20-30 வருஷத்துக்கு நீ பெயினே இல்லாமல் ரொம்ப ஆக்டிவேட்டாக இருக்கிறதுக்கு, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு இந்த ஒர்க் அவுட்ஸை நம்ம ரெகுலராக பண்ணுறது ரொம்பவே முக்கியம். அடுத்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.